அடுத்த சீனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆடு மக்களே. ஏற்கனவே இந்த போட்டோ வாலெட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவால ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 100 பீஸ் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போட்டோ போட்ட வாலெட் கூட ஏதாவது காம்போ ஆஃபர் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பெல்ட்டும் இந்த போட்டோ வாலெட்டும் சேர்ந்து பார்க்கும்போது 1700 ரூபாய் வரும். அதுவே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல 1199 கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ரொம்ப ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட வாரண்டி கார்டோட கண்டிப்பா உங்களுக்கு வெளியே கிடைக்க வாய்ப்பே இல்ல. வெளியே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தி டெட் கேர்ள் சீரிஸ் உடைய பேலன்ஸ் 3 எபிசோட கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 3 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஐ கார்ட்ல கொடுத்திருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கடைசி எபிசோட்ல என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்க தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்க போட்டோ இருக்கும் போது ஒரு பொண்ணு அப்படியே படுத்த படுக்கையா உட்காரவே முடியாம சாஞ்சுக்கிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா கடைசி சீன்ல இறந்தும் போயிட்டு இருப்பா. அந்த பொண்ணுடைய பேரு பிளாங்கா. இப்போ அந்த பொண்ணுடைய சின்ன வயசை காமிக்கிறாங்க. இது 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன் மக்களே. இப்போ பிளாங்காவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தன்னுடைய ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கா. இத ஒரு லேடி பாக்குறாங்க. இந்த பொண்ணு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கா. ஒரு 14-15 வயசு இருக்கும். இந்த வயசுலயே இந்த அளவுக்கு அழகா இருக்கா அப்படின்னா வளர வளர ரொம்பவே அழகா இருப்பா. இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு சேல் பண்ணா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட போயிட்டு, நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க, சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது, இந்த பொண்ணை வளர்த்து எப்படி கல்யாணம் எல்லாம் பண்ணி கொடுக்க போறீங்க, என் கூட அமுச்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல வழியை இந்த பொண்ணுக்கு காமிப்பேன். நீங்க இந்த பொண்ணை சும்மா கொடுக்க வேணாம், கொஞ்சம் காசும் கொடுக்குறேன் அப்படின்னும் போது எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது $50 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டு அப்படியே இந்த பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. ஏதோ திருவிழா மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதே சர்ச்சுக்கு நம்ம ஹீரோயின் அக்கா, அதுக்கப்புறம் அங்க குக்கா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டி 3 பேரும் வராங்க. இவங்க வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த லேடியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு 4-5 பொண்ணுங்களை நிக்க வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஊர் முழுக்க அந்த ஃபெஸ்டிவல் முழுக்கவே நிறைய பொண்ணுங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் போயிட்டு செக் பண்றாங்க. மூஞ்சி நல்லா இருக்கா, வாய் நல்லா இருக்கா, காது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவங்களுக்கு பிளாங்காவை பார்த்தவனே பிடிச்சு போச்சு. ரொம்ப அழகா இருக்காளே, என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது $400 அப்படின்னு சொல்றாங்க. 400? இந்த பொண்ணுடைய பல்ல பாத்தியா? இந்த பொண்ணுடைய பல்லு முழுக்க ஒரே கரப்படைஞ்சிருக்கு. இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு என்னால பெருசாலாம் ஒன்னும் பண்ண முடியாது. இவளை தேடி பெருசா யாரும் வரமாட்டாங்க. நீ வேணா எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே எடுத்துட்டு போங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது காசு கொடுத்துட்டு அப்படியே எங்கிருந்து கூட்டு போறாங்க. இந்த காலகட்டம் வந்துட்டு நம்ம ஏஞ்சலா பிராஸ்டிடியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண அந்த காலகட்டம். பெரிய வியாபாரம்லாம் ஒண்ணும் கிடையாது. சின்ன சின்ன பெண்கள் மட்டும்தான், கொஞ்சம் மட்டும்தான் ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ பிளாங்காவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. நீ இங்க தான் ஸ்டே பண்ண போற, இங்க இருந்து தான் ஒர்க் பண்ண போற அப்படின்னு சொல்லும் போது இடமே பழைய இடம் மாதிரி இருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இடமே பழைய இடமா இருக்கேன்னு யோசிக்காத, நீ ஒர்க் பண்ண உன்னுடைய வசதிகள் எல்லாமே கூட்டிகிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஏஞ்சலா கிளம்புறாங்க. அடுத்து இந்த பொண்ணை கூட்டிட்டு போனோடனே வேலையை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. இந்த பொண்ணு முரண்டு பிடிக்காம வேணா நான் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறா. எல்லா கஸ்டமரையும் ஹேண்டில் பண்றா. போற போக்குல மரியானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர், இந்த பொண்ணு இல்லாம எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு ஒரு தாத்தா வராரு. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பயங்கர டிமாண்டா போகுது. அங்க வர நிறைய கஸ்டமர் எங்களுக்கு பிளாங்கா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் நிறைய காசு கொடுக்குறேன், நீ நிறைய காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயங்கர டிமாண்டா போயிட்டு இருக்கு. இதுல மரியானோ அப்படின்றவருக்கு தான் இந்த பிளாங்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நைட்டு முழுக்க நானே இந்த பொண்ணு கூட இருக்கேன், உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு காசு கொடுத்துட்டு மேல போறாரு. இப்ப நம்ம பிளாங்கா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு பல்லு எல்லாமே சரியா இருக்காது. ஒரு மாதிரி கரையா இருக்கும். இவங்க எப்பயுமே சிரிக்க மாட்டாங்க. எந்த கஸ்டமர் கேட்டாலும் சிரிக்கவே மாட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்கு, கஸ்டமரை ஒழுங்கா ஹேண்டில் பண்றாங்க, நிறைய காசு கிடைக்குது. ஆனா இந்த பல்லு மட்டும் கன்றாவே இருக்கு. இதை எப்படியாச்சும் மாத்தணும், நம்ம எதுக்கு தங்க பல்லா மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு இந்த பிளாங்காக்கு 2 கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேருமே லவ் பண்றாங்க. இது என்ன கன்றாவி கர்மம்லாம் தெரியல. இப்போ இவங்க 3 பேரும் போயிட்டு ஏஞ்சலாவை மீட் பண்ணி கொஞ்சம் காசு வேணும், நான் இந்த மாதிரி என் பல்ல மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு சேர்த்து வச்சு மாசம் காசு வாங்கிப்பா போல. அந்த காசை கேட்கறான்னு கொடுத்தா, இந்த காசு மட்டும் பத்தாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் வேணும், ஏன்னா தங்கப்பல்லு மாத்தணும் அப்படின்னா நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக எவ்வளவு ஒர்க் பண்றேன், ஒரு நைட்டுக்கு 5-6 கஸ்டமரை டீல்
பண்றேன், நீங்க கண்டிப்பா எனக்கு காசு கொடுக்கணும், நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் பண்ணி திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அட்வான்ஸை கொடுக்க நேரா இந்த பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பல் டாக்டர் போயிட்டு மீட் பண்றா. அதுக்கப்புறம் தங்க பல்லையும் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்களா இப்போ என் பல்லு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையா காமிச்சு சந்தோஷமா இருக்கா. இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது பிளாங்கா வந்து குக்க மீட் பண்ணி எனக்கு வயிறுலாம் ஒரு மாதிரி வலிக்குது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி என்னடி ஆனாவுனா பிரெக்னென்ட் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஒரு நாளைக்கு 5-6 பேரை டீல் பண்ணா பிரெக்னென்ட் ஆகாம என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு நேரடியா போயிட்டு மேடம் கிட்ட சொல்ல முடியாது, நீங்க வழக்கமா ஒரு மூலிகை டீ போட்டு கொடுப்பீங்க இல்லையா, அதை போட்டு கொடுங்க கண்டிப்பா குழந்தை கலைஞ்சிடும், எப்பயுமே அந்த மாதிரி தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா அது குழந்தை கலைஞ்ச மாதிரியே தெரியல. இவங்களுக்கு அந்த டீயை குடிக்க குடிக்க வயித்தால போகுது, ஆனா குழந்தை கலைஞ்ச மாதிரியே தெரியல. இதுக்கப்புறமும் விட்டு வச்சா வேலைக்காவாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியும் அக்கா கரையும் மீட் பண்ணி இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல செமையா ஷாக் ஆகுறாங்க. எவ்வளவு மாசம்னு ஹீரோயின் கேட்கும் போது 4 மாசம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அடி பாவி 4 மாசமா, 4 மாசம் வரைக்கும் அமைதியா இருப்ப, முன்னாடியே வந்து என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது நான் வழக்கம் போல அந்த டீயை குடிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஆனா எதுவுமே சரியாகல அப்படின்னு சொல்ல அண்ட் வந்துட்டு அக்கா கறி வழக்கமா இங்க வரக்கூடிய ஒரு டாக்டர் கூப்பிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னாலும் இந்த ஆபரேஷன் பண்றது குழந்தைய கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புனிதமான காரியம் எல்லாமே இவரு தான் பண்ணுவாரு. இவர் வந்துட்டு அடிக்கடிக்க இந்த பிராஸ்டியூட் சென்டருக்கு வந்து பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு காசு கொடுக்காம கணக்குல வச்சுக்கோ, நான் மருத்துவம் பண்ணி கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இப்பயும் அதே போலதான் இவரை வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கா, அந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது 4 மாசமா, ஏமா 4 மாசம் பிரெக்னெண்டா இருந்தாலும் கலைக்க முடியாது, ஆபரேஷன் பண்ண முடியாது, அந்த பொண்ணுடைய உயிருக்கே ஆபத்தாயிரும், சொன்னா கேளுங்க அப்படின்னும் போது இல்ல இல்ல நீ ஏதாவது பண்ணு, நீ வந்துட்டு அடிக்கடிக்க கடன் வச்சுட்டு இங்க பொண்ணுங்கிட்ட போயிட்டு போற இல்லையா, அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் வந்தா உள்ளுக்குள்ள சேர்க்க மாட்டேன், அன்னி போயிட்டு ஆபரேஷன் பண்ணல அப்படின்னா உன்னை பத்தி வெளியே எல்லாத்தையும் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆள் எங்கடா அசிங்கமாயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஆபரேஷன் பண்றாரு. ஆபரேஷன் பண்ணும் போது கூட பயங்கரமா ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏதேதோ பண்ணி அந்த ப்ளீடிங் எல்லாம் நிப்பாட்டிட்டு போறாரு. இங்க அந்த குக்கு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இங்க இருக்கிற எல்லாரையும் நல்லாவே பாத்துப்பாங்க. பிளாங்காவையும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கு ஸ்கல்லு கிட்ட சொல்லி நீங்க இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க, நான் எவ்வளவு சொல்லியும் அக்கா தங்கச்சி கேட்காம என்ன ஆபரேஷன் பண்ண வச்சுட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது ஒரு 2-3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா குணமே ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் காலையில ஸ்கல் வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய மூஞ்சிலாம் கோணையா இருக்கு. இந்த பொண்ணுக்கு அந்த ஆபரேஷன் காரணமா ஒரு சைடு மட்டும் அப்படியே பேரலைஸ் ஆயிட்டு இருக்கு போல. அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்துட்டு ஐயோ அந்த பொண்ணுடைய மூஞ்சியே சரியில்லை, மூஞ்சிலாம் கோணையா இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் கேட்கும் போது நீ போயிட்டு அந்த டாக்டர் கூட்டிட்டு வா அப்படின்னா அந்த டாக்டர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் தான் முன்னாடியே சொன்னல அப்படின்னு சொல்றாரு. அதனால வேற வழி இல்லாம இன்னொரு டாக்டர் இங்க ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருப்பாரு, அவரை கூட்டு வந்து செக் பண்ண சொல்லும் போது அவர் வந்து செக் பண்ணி பாக்குறாரு. இவங்களை வந்துட்டு அப்படியே விட்டு வச்சா கண்டிப்பா இறந்து போயிடுவாங்க, இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும், கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சரி ஓகே அட்மிட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அக்கா கறியும் கிளம்புறாங்க. அங்க போயிட்டு என்ன விஷயம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பத்திரமா பார்த்துப்பேன், இங்க இருக்கிறவங்களே பத்திரமா பார்த்துப்பாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, வாரத்துக்கு 500 ரூபாய் செலவாகும், நீங்க கரெக்டா காசு கொடுக்கணும், காசு கொடுக்கறத நிப்பாட்டினீங்க அப்படின்னா நானும் ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டிடுவேன், இதுக்கெல்லாம் ஓகேனா அட்வான்ஸா கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அந்த பொண்ணை அட்மிட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு போது இவங்களும் காசை கொடுத்துட்டு அட்மிட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அட்மிட் பண்ணிட்டு போனா நல்லா பார்த்துப்பாங்க குணப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணை ஒழுங்காவே கவனிச்சுக்க மாட்டாங்க. இது ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல். கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிராஸ்டியூஷன் இந்த பிராஸ்டியூட்லாம் தீண்ட தகாதவங்க, அவங்கள தொடக்கூட மாட்டாங்க, அப்படியே ப்ரே பண்ணிட்டு மட்டும் போறாங்க, கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுடைய நிலைமையும் போக போக ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. இதே டைம்ல அந்த மரியானோ வழக்கம் போல அங்க வராரு, வந்து பார்த்துட்டு போறாரு. இந்த பொண்ணு ஆளக்கானோ பிளாங்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது இவரும் அந்த பொண்ணை போயிட்டு பார்க்கலான்னு வராரு. வரும்பொழுது பூங்குத்தெல்லாம் வாங்கிட்டு வராரு. இந்த பொண்ணை வந்து பார்த்தா அப்படியே முடியாம வாயெல்லாம் கோணையா ஒரு மாதிரி முணங்கிட்டு இருக்கா, பார்க்க இவருக்கே பாவமா இருக்கு, பார்க்கவே முடியாம பூங்கொத்தை கூட அங்க இருக்கிற நன்கிட்ட கொடுத்துட்டு ஓடியே போயிட்டாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல ஸ்கல் வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையும் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அக்கா காரிக்கு மூட நம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, இந்த பிளாங்கா வந்துட்டு பயங்கரமா ஒர்க் பண்ற பொண்ணு, இந்த பொண்ணாலதான்
தான் அதிகமா சம்பாதிப்பாங்க. இந்த பொண்ணு சும்மா இருக்காம அந்த கரப்புடிச்ச பல்ல மாத்திருப்பா. இந்த பொண்ணு கரப்புடிச்ச பல்ல தங்க பல்லா மாத்ததுக்கு அப்புறமா தான் பையன் இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, பிராஸ்டிடியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நிறைய அந்த காசெல்லாம் செலவு பண்ணிருப்பாங்க, பிராஸ்டிடியூஷன் சென்டர்லாம் மூடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம கேம்புக்கு பக்கத்துல மூடிட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு சென்டர்ல வந்து குடியிருக்காங்க. அங்க பிசினஸ்லாம் பெருசா போகவே இல்லை. யாரோ 1-2 பேர் வராங்க. ஏஞ்சலாவும் படுத்த படுக்கை ஆயிட்டா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பார்க்கும்போது, சாரி அந்த ஆயா கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி எதுவுமே ஒழுங்கா போல, மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் எல்லா விஷயமும் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸை போயிட்டு வாங்கிட்டு அங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. இது எல்லாத்துக்குமே நம்ம பிளாங்கா அந்த கரப்புடிச்ச பல்ல மாத்தந்துதான் காரணம். இந்த பொண்ணுடைய இந்த கரப்புடிச்ச பல்லு தான் நமக்கு ராசியான பல்லு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கல் வந்துட்டு அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. பிளாங்காவுடைய அந்த 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கவலைப்படுறாங்க. இந்த பிளாங்காக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. சம்பாதிக்கிற வரையும் காசை வாங்கினாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஸ்கல்லு கிட்ட போயிட்டு சொல்லும் போது, ஸ்கல்லு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் தோணுது, ஆமால அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிசினஸ்லயே மோசமான நிறைய சம்பவங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மறந்தே போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, கேப்டன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ அந்த பொண்ணெல்லாம் கண்டுக்காத, வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் அந்த பொண்ணை கூட்டு வந்து ஒன்னும் பண்ண முடியாது, நீ அப்படியே அந்த பொண்ணை விட்டு தள்ளு அப்படின்னும் போது, இல்ல அந்த பொண்ணு எங்களுக்காக நிறையவே உழைச்சிருக்கா, உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கா, அவளை அப்படியே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு டாக்டர் பார்த்தா டாக்டர் புலம்புறாரு. நீங்க வந்துட்டு பல வாரங்களா வந்து அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, காசும் கொடுக்கல, இப்போ திடீர்னு வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா எப்படி விட முடியும், இவங்க கிட்ட காசு கிடையாது, வாரம் கொடுத்து அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் வீட்டுக்கே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஏற்கனவே 4 வாரமா வரவே இல்லை, மொத்தமா 2000 ரூபாய் பாக்கி இருக்கு, அந்த 2000 ரூபாய் இல்லாம அந்த பொண்ணை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இவங்க கிட்ட கையில ஒரு 1500 ரூபாய் இருக்கும், அதை மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, இன்னைக்கு நைட்டு தான் நம்ம அக்கா காரி கண்ணை முடிக்கிறா. படுத்த படுக்கை ஆயிட்டு இருப்பா பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா. இப்பதான் சுயநினைவுக்கே வராங்க, கண்ணை முடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. பார்த்தா இவங்க வேற எங்கேயோ அந்த கேம்புக்கு பக்கத்துல அந்த வீட்டுல இருக்காங்க. வீடு முழுக்க நிறைய சாப்பாடா இருக்கு. எல்லாருமே அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா எந்த வேலையும் பார்க்கல. இப்ப அந்த வேலைக்காரி தங்கச்சிக்காரி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு இங்க என்ன விஷயம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடி பாவி, எந்த விஷயத்தையும் ஒழுங்கா பாத்துக்கலையா, எக்கச்சக்கமா சோறு வாங்கி வச்சிருக்க, சாப்பிட்டு இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, வேலை பார்க்காம இவங்களுக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பிளாங்காக்காக ஏன் இவ்வளவு செலவு பண்ற, அவ்வளவுதானா, கடங்காரியா மாத்த போறியான்னு கேட்கும் போது, அந்த பொண்ணு நல்லா இருக்கும் போது நமக்காக உழைச்சி போட்டிருக்கா, அவளை அப்படியே விட முடியாது, குணப்படுத்த ட்ரை பண்ண, குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொண்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு எதுவும் செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த விசக்கிருமி அக்காக்காரி என்ன பண்றா அப்படின்னா, கட்டிங் பிளேயர் கொண்டு போயிட்டு பிளாங்காவுடைய தங்கப்பல்ல புடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்க நல்லா தான் இருக்காங்க, சாகல, ஆனா உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு, பேரலைஸ் ஆயிட்டாங்க. இருந்தாலும் இவங்க அந்த தங்கப்பல்ல புடுங்க ட்ரை பண்ணும்போது பயங்கரமா தடுக்கிறாங்க. வேன்னு கத்தி அப்படியே தடுக்கிறாங்க, விடவே மாட்டாங்க. புடுங்க, அடியே புடுங்க, விடமாற்ற, கூடிய சீக்கிரமே நீ இறந்து போயிடுவ, நீ இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பல்லு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்காக்காரி கிளம்பிட்டா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, இங்க இருக்கிற பெண்களுக்கு பெருசா வேலை கிடையாது, ஆளுக்கு கொஞ்சமா காசை கொடுத்து நீங்க போயிட்டு இந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா லோக்கல் மருத்துவச்சி கிட்ட போயிட்டு என்ன பண்ணா அவளுக்கு அந்த பேரலைஸ் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க ஒரு மருத்துவம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மருத்துவத்தை நான் பண்ணி பார்க்க போறேன். இப்போ நிறைய பெண்கள் இங்க கிடையாது, 1-2 பெண்கள் தான் இருக்காங்க. அவங்களுடைய உதவியால பிளாங்காவை தூக்கிட்டு போட்டு அந்த பொண்ணுக்கு மேல ஒரு துணியும் போட்டு அயன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அயன் பாக்ஸை போட்டு பயங்கரமா சுட தேய்க்கிறாங்க. எந்த பைத்தியம் முடிச்ச வெட்டிகளி இந்த காரியத்தை பண்ண சொல்லிச்சு அப்படின்னா தெரியல. இவங்களும் அறிவில்லாம இந்த பொண்ணை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸை வச்சு தேய்க்கும் போது பிளாங்கா வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்துறா. இந்த விஷயத்த அக்காவும் தங்கச்சியும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு பயங்கரமா வலிக்குது, நம்ம இந்த விஷயத்த நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. அந்த பொண்ணு மயங்கிட்டா. இவளை எழுப்ப எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஏஞ்சிக்கவே மாட்டா. சரக்கு கொடுக்குறாங்க, தண்ணியை கொடுக்குறாங்க, என்ன கொடுத்தாலும் கண்ணையே முழிக்கல. இப்ப இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள தூக்கின்னு போயிட்டு போட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவ்வளவுதான், அந்த பொண்ணு இறந்தே போயிட்டா. ஏற்கனவே இவங்க இல்லீகலா இங்க ஸ்டே பண்ணிருக்காங்க.
இதுல இந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு என்ன பண்ண போறோம், லீகலா ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்லீகலா உள்ளேயே அடக்கம் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க போயிட்டு அங்க ஒர்க் பண்ற ஒரு பையனை கூட்டு வந்து இங்கேயே பள்ளம் தோண்டி அந்த பொண்ணு அங்கேயே புதைச்சிடுறாங்க மக்களே. யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா அங்கேயே புதைச்சிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில இந்த கேப்டனு வழக்கம் போல ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்ப அந்த பக்கத்து வீட்டு பாட்டி, இந்த பாட்டியுடைய வீட்டு வழியா தான் ஓட்டையை போட்டு இந்த பெண்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் போயிட்டு வராங்க. 1-2 கஸ்டமர்ஸும் வந்துட்டு போறாங்க. இந்த பாட்டிக்கு நேத்து முழுக்க பயங்கரமா ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சான். அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல ஏதோ பள்ளம் தோண்டினாங்க. இதெல்லாம் ஏன்னு தெரியல, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கே தெரியல, நான் போயிட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் வந்து ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு பொண்ணு கீழே விழுந்து அடிபட்டுச்சு, அதுக்கப்புறம் சும்மா தான் பள்ளம் தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இவரும் வந்த வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வெளியே போனா 2-3 பிணம் திண்ணி கழுகுகள் பறந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்னு கீழேயே இறங்கி வந்திருக்கு. இத பார்த்து பயந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து ஹீரோயினை எழுப்பி, இது நல்ல சகுனமே கிடையாது, நான் வெளியே வல்ச்சர்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது வல்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. அதையும் விரட்டி விடுறாங்க. ஆக்சுவலா இவங்க பெருசா பள்ளம் தோண்டாம குட்டியா பள்ளம் தோண்டி மேலேயே புதைக்க இத மோப்பம் பிடிச்சி அந்த வல்ச்சர்ஸ்லாம் வந்திருக்கு போல. இப்போ என்ன பண்றாங்கன்னா, யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா கொளுத்தி விட்டா என்ன, ஏன்னா டெட் பாடி எல்லாம் கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ண முடியாது, கொளுத்தி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடியால கூப்பிட்டு அன்னைக்கு நைட்டே கொளுத்த சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த தங்கப்பல்ல புடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேயரை கையில கொடுக்கும் போது அவனும் புடுங்கலான்னு போறான். ஆனா வாய்க்குள்ள பார்த்தா அந்த தங்க பல்லையே காணும், வேற யாரும் ஆட்டைய போட்டுட்டு இருக்காங்க. இந்த அக்கா காரிக்கு சரியான ஷாக்கு. அந்த தங்க பல்ல யாரு புடுங்கிருப்பா, கண்டிப்பா வெளியேந்து யாரும் வந்து ஆட்டைய போட்டுருக்க வாய்ப்பு இல்ல, உள்ள இருக்கிற யாரோ தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி கடுப்பாகிறா. வெளியே போயிட்டு யாரையும் கேட்கவும் முடியாது, ஏன்னா இந்த பொண்ணை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணியாச்சு, நம்ம பிளாங்கா நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த அக்காவும் தங்கச்சியும் வேலை விஷயமா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அதே டைம்ல பிளாங்காவுடைய அந்த 2 காதலிகளை காமிக்கிறாங்க. இவங்கள ஒருத்தவங்க துணி துவைக்கும் போது பிளாங்காவுடைய தங்கப்பல்ல பார்த்துட்டு அந்த இன்னொரு பொண்ணு தான் ஆட்டையை போட்டு வச்சிருக்கா. அடி பாவி, நீ தான் ஆட்டையை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவ அந்த தங்கப்பல்ல பொண்ணுங்க ட்ரை பண்ணும் போது மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. முடிய புடிச்சு அடிச்சுக்கிறாங்க. பயங்கரமா அப்படியே வெறித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு மேல வரைக்கும் போயிட்டாங்க. மேல வரைக்கும் போயிட்டு அப்படியே மாத்தி மாத்தி சண்டை போடும் போது தவறி கீழே விழுந்து 2 பேரும் இறந்தே போயிட்டாங்க. கரெக்டா அக்கா தங்கச்சி வெளியே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்க்கும் போது இவங்க அப்படியே டெட் பாடியா கிடக்குறாங்க. இதை பார்த்தும் ஷாக் ஆயிட்டு டெட் பாடியை கொண்டு போயிட்டு இவங்களையும் இங்கேயே புதைக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு கேப்டன் வராரு. என்னாச்சு ஏதாச்சு எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே டைம்ல வெளியே ஒரு வல்ச்சரை காமிக்கிறாங்க. அது ஒரு பாம்பு தூக்கினது இருக்கு. இங்க இன்னும் 2 டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் முடிச்சு அந்த வல்ச்சர் வந்து நிக்குது. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1963 காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அக்காவும் சேர்ந்துட்டு கடைசியா யாரையோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வரத்துக்குள்ள இங்க இருந்த பிளாங்காவுடைய காதலிகள் சண்டை போட்டு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. இப்போ வந்துட்டு இவங்க இங்க இருக்கிற 10 பேரை விற்கலாம் அப்படின்னு தான் போயிருப்பாங்க. காசும் கிடையாது ஒன்னும் கிடையாது. ஒரு 10 பொண்ணுங்களை வித்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவன் நான் வந்துட்டு நிறையலாம் காசு கொடுக்க மாட்டேன், முன்னாடிலாம் ஒரு பொண்ணுக்கு 1000 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்பானா, இப்ப வந்துட்டு 500 300 400 அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசுறானா. என்னால அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மொத்தமா 15 பொண்ணுங்களை எடுத்துக்கோ, ஒரு 10,000 ரூபாய் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டு வந்திருப்பாங்க. நம்ம நிலைமை இப்படி மோசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் புலம்பிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வரா. நாளைக்கு என்னுடைய பர்த்டே, வருஷம் அம்மாவை பார்க்க அமுச்சு வைப்பீங்க இல்லையா, அதே போல நாளைக்கும் நான் ஊருக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல எல்லா வருஷமும் அனுப்புவீங்க, இந்த வருஷமும் அனுப்புனா நல்லா இருக்கும், நான் கண்டிப்பா போகணும், அம்மாவை பார்த்தே 1 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது ஏமா இங்க துன்றதையே சோறு இல்ல, பிறந்த நாள் உனக்கு உங்க அம்மாவை போயிட்டு பார்க்கணுமா, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டி அமிச்சிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுட்டு அம்மாவை பார்க்க கூட அனுப்ப மாட்டாங்க. இவங்க வர சரியே கிடையாது, சாப்பாடு போட மாட்டாங்க, சரியான ட்ரெஸ் வாங்கி தர மாட்டாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நம்ம எதுக்கு இவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்களுக்கு காசு கொடுக்கணும், நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது எப்படி தப்பிச்சு போலான்னு யோசிக்கும் போது இங்க ஒரு பெரிய ஏணி இருக்கும். அந்த ஏணியை போட்டு சுவத்தை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா பிளான் போடுறாங்க. இவங்க இந்த மாதிரி பிளான் போடும்போது வெளியே யாரும் நடந்து போற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த டோர் பக்கமா இருந்து எல்லாமே கேட்டு போனா எப்படி சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்ட்
சவுண்ட் கேக்குது. வெளியே போயிட்டு யாருன்னு பார்த்தா ரோசான ஒரு பொண்ணு. இவ வேற நடந்து போறா. மேபி நம்ம பேசுறத கேட்டிருப்பாளோ அப்படின்னும் போது கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல, நம்ம பாத்துக்கலாம், நாளைக்கு நைட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிளான போட்டு நாளைக்கு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா இவங்க முகத்தை மூஞ்செல்லாம் மூடிட்டு அந்த ஏணியை தேடி போகும்போது பார்த்தா ஏணியை காணும். ஐயோ, இங்க இருந்த ஏணிங்கடா, ஒருவேளை நம்ம பேசின எல்லாத்தையும் ரோசா கேட்டு போயிட்டு மேடம் கிட்ட போட்டு கொடுத்துட்டாலோ, அவங்க ஏணியை தூக்கி மறைச்சு வச்சுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு 4 பேரும் கிளம்பி ரோசாவுடைய ரூமுக்கு போறாங்க. அந்த பொண்ணு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு மேல போர்வையை நல்லா போத்தி விட்டு இவங்க நல்லா ஹீல்ஸ் செப்பலா போட்டிருப்பாங்க. அதை கலட்டி உடம்பு முழுக்க பயங்கரமா அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஸ்கல்லு எல்லாருக்கும் குக் பண்ணி போடுவாங்க. இது ஒரு கன்றாவியான சாப்பாடு. முன்னாடி நல்ல சாப்பாடு போட்டிருப்பாங்க. இப்போ காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு காசு கம்மியா குக் பண்ணி போடுறாங்க. எல்லாரும் சாப்பிட வரும்போது ரோசாவை காணும். என்னடா ரோசாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அடிபட்டு கண்ணை கூட முழிக்க முடியாம ஏஞ்சிக்க கூட முடியாம அப்படியே படுத்த படுக்கையா இருக்கா. இதை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாங்க. உடனே இவங்க போயிட்டு அக்காவையும் தங்கச்சியும் கூட்டு வந்து காமிக்கும் போது இவங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு யார் இந்த மாதிரி பண்ணிருப்பா, வெளியேந்து யாரும் உள்ளுக்குள்ள வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பே கிடையாது, இவங்களே பக்கத்து வீட்டு வழியா போயிட்டு வராங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க யாரோ தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்க கேப்டன் வர சொல்றாங்க. நீங்க ஏதாவது பண்ணுங்க, உள்ளுக்குள்ள இருக்கவங்களே சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க, அட்டாக்லாம் பண்றாங்க, அடிச்சுக்கிறாங்க, நம்ம ஏதாவது பண்ணி நிப்பாட்டணும், கூப்பிட்டு வச்சு கேட்டா கண்டிப்பா ஒத்துக்க போறது கிடையாது, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லா பொண்ணுங்களையும் வர வச்சு வெயில்ல அப்படியே நிக்க விடுறாங்க. எல்லாரையும் முட்டி போட சொல்லிட்டு கையில 2 கல்லை கொடுத்துட்டு இந்த மாதிரி ரோசாவை யாரும் நேத்து நைட்டு அவளுக்கே தெரியாம அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்களா ஒத்துக்கிற வரைக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சரியா அடி விழுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயில்ல அப்படியே முட்டி போட வச்சு 2 கையிலயும் நல்ல ஒரு வெயிட்டான கல்லை கொடுக்குறாங்க. பயங்கரமா வெயில் அடிக்குது, முட்டி போட்டு நிக்கிறாங்க. நிக்க முடியாம கல்லை யாரெல்லாம் கீழே போடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சரியான அடி போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. இப்படி 1 by 1 எல்லாரும் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த 4 பேருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களே எந்திரிச்சு மன்னிச்சுக்கோங்க, நாங்க தான் அந்த மாதிரி பண்ணிட்டோம், எங்களால அவங்க எல்லாரும் அடி வாங்க தேவையில்ல, அவங்களாம் அப்பாவிங்க அப்படின்னு சொல்லும் போது அடி பாவீங்களா, நீங்க தான் அந்த படுபாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டு போயிட்டு நாங்க யாரும் உங்களை அடிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கையில கம்ப கொடுத்து நீங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க அப்படின்னும் போது அவங்களே மாத்தி மாத்தி சமையா அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரை மட்டும் கூட்டு போயிட்டு தனியா அடிச்சு வைக்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேருக்கும் நிறையலாம் சாப்பாடே கொடுக்க கூடாது, ஏற்கனவே கொஞ்சம் தான் கொடுக்குறாங்க, அதுலயும் கொஞ்சமா ஆளுக்கு 2 ஸ்பூனு அந்த மாதிரி தான் சாப்பாடே கொடுக்குறாங்க, யாரையும் வெளியே கூட விட்டதே கிடையாது. இதே டைம்ல கேப்டன் ஹீரோயினையும் அக்காக்காரையும் மீட் பண்ணி இவங்களை எப்படி வேலை வாங்கலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தா இவரையும் கைது பண்ணிட்டாங்க போல. இவர்கிட்டயும் ஜெயில வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு, இவங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாங்க, நான் இவங்களை கொஞ்சம் கொஞ்சமா மேல கூட்டும் போக தான் ட்ரை பண்ணேன், என்னால இவங்க அழிஞ்சு போல, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக் மக்களே. அக்காக்காரி என்ன பண்றா அப்படின்னா கொஞ்சம் காசை கொடுத்து நீ கொண்டு போயிட்டு என்னுடைய தங்கச்சி புருஷன் கிட்ட இந்த காசை கொடுத்துட்டு அங்க வேலை எப்படி நடக்குதுன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இவரும் கிளம்பி அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராரு. அங்க வந்து பார்க்கும்போது பெருசா வேலை நடந்த மாதிரியே தெரியல. ஒரு 3 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காரு. கையில கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இப்போதைக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியுதான், கூடிய சீக்கிரமே பேலன்ஸும் கொடுக்குறாங்களாம். கோச்சிக்காம இந்த அமௌண்ட்டுக்கு என்ன வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையை பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் கிளம்பிட்டான். இவரு காசை வாங்கி எண்ணி பாக்குறாரு, இதை வச்சு என்னையா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த காசை கொண்டு போயிட்டு 3 பேருக்கும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இந்த மந்த் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த மந்த் மொத்தமா சேர்த்து வாங்கிக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வீட்டுக்காரு நேரா போயிட்டு தங்கச்சியை பார்த்து உங்க அக்காவுடைய நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியே கிடையாது, ஆரம்பத்துல கொஞ்சம் காசு கொடுத்தா ஓகே வேலை பார்த்தோம், இப்போ காசே கொடுக்காம வேலை பாரு அப்படின்னா எப்படி வேலை பார்க்க முடியும், நம்ம வந்துட்டு தெரியாம இந்த வேலையை எடுத்துடும் போல, நம்ம வேணா பாதிலேயே விட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அக்கா காசு கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பா, நம்ம வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஒரு பையன் வந்தான் பாத்தீங்களா, அவன் நேரா போயிட்டு அந்த அக்கா கிட்ட போட்டு கொடுக்குறான். அங்க வேலை ஆன மாதிரியே தெரியல, போன மாசம் காசு கொடுக்கும் போது என்ன பார்த்தனும் அதே தான் அப்படியே தான் இருக்கு, அவங்க ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டாங்க, யாரோ ஒரு 3 பேர் வந்து சும்மா நோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை நம்ம தங்கச்சி புருஷன் காசை வாங்கிட்டு நம்மள ஏமாத்துறானு அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இதே டைம்ல எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடறதுக்கு வரும்போது எல்லாரும் லைன்ல வந்து சாப்பாடு வாங்கிட்டு போவாங்க. அந்த டைம்ல 2 சாப்பாடு கொதிக்குது, தனித்தனியா 2 குக் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணுங்களாம் சாப்பிடுறாங்க பாத்தீங்களா, இந்த சாப்பாடு பெருசா நல்லாவே இருக்காது, சுவையா இருக்காது. ஆனா இன்னொரு சாப்பாடு சம மனமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சாப்பாடு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட கேட்கும் போது அது மேடம்க்கும் கேப்டனுக்கும், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, இதை தான் நீங்க வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா சாப்பாடு கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. இவங்களுக்கு பத்தவே இல்ல. இப்ப இந்த பொண்ணுங்கள்ல 4 பொண்ணுங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது வேற 4 பொண்ணுங்க. இவங்க வந்துட்டு இந்த குக் பண்றதுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா. அந்த பொண்ணு ஒழுங்கா சாப்பாடு ஒழுங்கா அந்த காய்கறி தேவையான பொருள்லாம் வாங்கி வர மாட்டா போல. இவளதான் கடைக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. இவதான் ஒழுங்கா வாங்கிட்டு வர மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. நீ வந்துட்டு நல்லா சாப்பிட்டு பெருசா வளர்ந்துட்ட, எங்களுக்கு சாப்பாடே பத்த மாட்டேங்குது, நிறைய வாங்கிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இவளை தூக்கிட்டு போயிட்டு கக்கூசுக்குள்ளலாம் விட்டு முக்குறாங்க. இதை பார்த்துட்டு மறுபடியும் காண்டாயிட்டு இவங்களை இப்படியே விட்டு வச்சா வேலைக்காவாது, இங்க நம்ம முதல்ல இவங்களை வச்சுக்கவே தேவையில்ல, அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல கொண்டு போயிட்டு விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரியே 4 பேரை கூப்பிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டு தங்கச்சி புருஷங்கிட்ட இந்த 4 பேரை பத்திரமா பாத்துக்கோ, வேலை வாங்க தேவையில்ல, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சமா கொடுத்தா போதும், அதிகமா கூட கொடுக்க தேவையில்ல, இங்க குதிரையெல்லாம் கட்டி போட ஒரு கொட்டகை மாதிரி இருக்கும், அங்க கட்டி போட்டு சும்மா பூட்டி வைங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு கொஞ்சமா தான் சாப்பாடு போடுறாங்க. நைட்டு போத்திக்க அந்த போர்வை கூட கிடையாது, குளிர்ல பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில தங்கச்சியை கூப்பிட்டு இந்த மாதிரி சாப்பாடு பத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, அது மட்டும் இல்லாம போத்திக்க கொஞ்சம் போர்வையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒன்னும் எங்க அக்கா மாதிரி கல் மனசு கறியெல்லாம் கிடையாது, நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதான் கொடுக்குறோம், இன்னொன்னு போர்வை எங்களுக்கே இல்ல, உங்களை அக்கா தான் கொண்டு வந்து கட்டி போட்டு போனா, ஐ மீன் நீங்க வச்சுக்க சொன்னா உங்களுக்கு போர்வை கொடுக்க கூடாது, சாப்பாடே கொடுக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னா, நான் தான் பாவம் பார்த்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க மறுபடியும் குளிருது. அதுக்கப்புறம் அந்த ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையனை நீ போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, தங்கச்சி புருஷன் ஒழுங்கா ஒர்க் பண்றானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பாங்க. இந்த பையன் வந்து எல்லா வேலையும் பாக்குறான். அந்த பொண்ணுங்க பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்காக திறந்து விட்டு இவன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த 4 பொண்ணுங்களும் பிளான போட்டு தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடும் போது தங்கச்சி புருஷன் பாக்குறான், இவங்களை ஏதாவது பண்ணும் பிடிக்க ட்ரை பண்ணும், ஓடுனா பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கொண்டு வந்து ஓடின 2 பொண்ணுங்களை ஷூட் பண்றான். 2 பேரும் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டாங்க. மத்த 2 பொண்ணுங்க கையை தூக்கிட்டு நாங்க ஓடல, ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும் போது இதை பார்த்துட்டு அந்த அடியாள் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அள்ளு கிளம்புது, ஐயோ சரியான கொலகார பாவியா இருப்பான் போலி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இங்க இருந்து ஓடுறான். நேரா போயிட்டு அங்க போட்டு கொடுக்க அக்கா கரைக்கு மயக்கமே வந்துருச்சு. அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்ப வந்துட்டு ஹீரோயின் தான், நானே போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன், நீங்க அக்காவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கல்லு கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு பார்த்தா இந்த மாதிரி 4 பேரும் ஓட ட்ரை பண்ணாங்க, என்னால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், நான் ஷூட் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சுட்டவனே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா சொல்றான். அட பாவி, சுட்டவனே செத்து போயிட்டாங்களா, என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மத்த 2 பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு இங்க இருந்து நேரா அந்த இதுக்கே போயிடுறாங்க. இப்ப அப்படியே 2 பேரும் கம்மி ஆயிட்டாங்க, ஒர்க் பண்ணவும் ஆள் கிடையாது, மத்த ஹெல்ப்புக்கும் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை பூட்டி வச்சாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேரை திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்ட உடனே அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சாப்பாடு கேட்டு வருவாங்க. நம்ம ஸ்கல் யாருக்கும் சரியாவே சாப்பாடு போட மாட்டாங்க, ஏன்னா சாப்பாடு இல்ல, இவங்க தான் ஒழுங்கா சாப்பாடு போட மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு பொளந்து மண்டையெல்லாம் உடைக்க மறுபடியும் கேப்டன் வராது, நீங்க மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி சின்ன குச்சி, இந்த வாட்டி ஒரு பெரிய கம்பா கொடுத்து நான் அடிச்சேன் அப்படின்னா தாறுமாறா அடிச்சிடுவேன், ஒழுங்கா நீங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கோங்க அப்படின்னு போது ஒரு பொண்ணு வாங்கி 3 பேர் அடிக்கிறா, சரியான அடி அடிக்கிறா, நீ என்ன இப்படியே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கம்ப வாங்கி இவ அடிச்சதுக்கு 4 பங்கா அடிக்கிறா. இந்த மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு பயங்கரமா காயம்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 4 பேரையும் பூட்டி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்கா ஒரே மன உளைச்சலா இருக்கு, எல்லாமே நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே நாசமா போகுது, நாங்க ஒண்ணு ஆரம்பிச்சா அது ஒண்ணு ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே கேப்டன் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது கேப்டன் என்னதா இருந்தாலும் இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு, சரி ஓகே இந்த பொண்ணை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறிகிட்ட போயிட்டு இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறா, நாங்க ட்ரிப் மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம், அது வரைக்கும் நீ பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இங்க என்ன வேலை இருக்கு, நீ கூட்டு போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கேப்டனும் ஹீரோயினும் கிளம்பி ஒரு ட்ரிப் மாதிரி போறாங்க. அப்படி போன இடத்துல அங்க ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையனை பார்க்க சைமன் மாதிரியே இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு சைமன் ஞாபகம் வருது. ஆக்சுவலா சைமனை பழி வாங்கணும் அப்படின்னா இந்த கேப்டன் கூட 1 மணி நேரம் இருந்து எல்லா வேலையும் பார்த்திருப்பாங்க. இப்போ சைமனை பழியே வாங்கலையே, இங்க சைமன் மாதிரி ஒரு ஆளை பார்த்தவனே சைமனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனை பழி வாங்கணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு போது சரி ஓகே பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் தன்னுடைய 2 ஆட்களை கூப்பிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த விஷயம் இப்பதான் நடக்குது. இவங்க போயிட்டு ஷூட் பண்றாங்க, ஆனா நம்ம சைமன் தப்பிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த 6 எபிசோட் பேசுறதுக்குள்ளேயே தொண்டை கட்டிச்சு மக்களே. இந்த ஒரு எபிசோட் மட்டும் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா,
ஹீரோயின் அந்த டீமோட போயிட்டு சைமனை அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் இவனுக்கு காயம் தான் பட்டிருக்கும், இறந்து போயிருக்க மாட்டான். அந்த லோக்கல் போலீஸ் விசாரிச்சிருப்பாரு. விசாரிக்கும் போது இவனே சும்மா இருக்காம இந்த மாதிரி ஒரு கொலைகேஸ பத்தி சொன்னா அந்த பொண்ணுக்கு அதிகமா தண்டனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஆரம்பிச்சிருப்பான். மக்களே அப்படிதான் எல்லாமே மாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த லோக்கல் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போகும்போது கடைசியா சாராவுடைய பாய் ஃப்ரெண்டான நம்ம கேப்டனை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்க ஊரை சேர்ந்த அந்த சாரா அப்படின்ற பொண்ணு தான் கூட யாரையோ கூட்டிட்டு வந்து இங்க வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு போயிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ எக்கச்சக்கமான குற்றங்களும் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி தோணுது. நாங்க கூடிய சீக்கிரமே அவளை கைது பண்ணி விசாரிக்க போறோம் அப்படின்னும் போது இல்ல சாராவை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அந்த பொண்ணு ஒரு அப்பாவி பொண்ணு. அவங்க ஏதோ பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நாங்க ஆதாரம் இல்லாம எதுவுமே பேச மாட்டோம். எங்க கிட்ட பக்காவான ப்ரூஃப் இருக்கு. கூடிய சீக்கிரமே கைது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு அங்க கிளம்புறாரு. இப்போ கேப்டனு உடனே கிளம்பி போயிட்டு ஹீரோயினையும் அக்கா கரையும் மீட் பண்ணி எல்லாமே தெளிவா சொல்றாரு. அவ்வளவுதான், நீங்க வசமா மாட்ட போறீங்க. போலீஸ் வந்து கைது பண்ண போறாங்க. அதுக்குள்ள நீங்க எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அக்கா காரி செமையா புலம்புறா. எங்கேயோ ஊர் சுத்த வெளியே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சும்மா இருக்காம போயிட்டு இழவெடுத்துட்டு வந்துட்டீங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிய போகுது அப்படின்னும் போது முதல்ல இங்க இருந்து காலி பண்ணுங்க, கண் காணாத எங்கேயாச்சும் போயிட்டு ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ஐடியா கொடுக்குறாரு. இவங்களுக்கு போயிட்டு ஒளிய எந்த இடமும் கிடையாது. என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருக்கும் தெரியாம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், யாருக்கும் தெரியாம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிச்சம் மீதி இருக்கிற எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அடியாட்களையும் கூப்பிட்டு அப்படி இங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட, இந்த பாட்டியுடைய வீட்டு வழியா தான் உள்ள வந்திருப்பாங்க, வெளியே போயிருப்பாங்க. இப்போ இந்த பாட்டி கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்துட்டு எங்களை யாராவது தேடி வந்தாங்க அப்படின்னா எங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இல்ல நீங்க மாட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி வந்து கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போக இப்ப அப்படியே ரியல் டைம்ல இந்த பாட்டியையும் கைது பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஒண்ணுமே பண்ணல, அவங்களுக்கு ஸ்டே பண்ண இடம் கொடுத்தேன், அதுவும் காசுப்பட்டு கொடுத்துட்டேன். அதுக்காக போயிட்டு என்ன பிடிச்சி ஒரு 7 வருஷம் உள்ளுக்குள்ள போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் அக்கா காரி அதுக்கப்புறம் அந்த இன்னொரு தங்கச்சி இவங்க எல்லாரும் பெண்களை கூப்பிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்லயே ஸ்டே பண்றாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள எல்லாராலையும் ஸ்டே பண்ண முடியாது. அதனால இந்த பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை மட்டும் அந்த குதிரை கொட்டைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு அந்த வேலைக்கார பாட்டியும் உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு இவங்க மட்டும் போயிட்டு இருக்காங்க. இதே டைம்ல போலீஸ் வராங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஸ்டே பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேம்புக்கு பக்கத்துல ஒரு மாளிகை வீடு. இப்ப இவங்க தப்பிச்சு ஓடி வந்தாங்க பாருங்க, அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசல் புரசலா கேள்விப்பட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது வெளியாட்கள் சொன்ன மாதிரி இங்க இவங்க ஸ்டே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா இதை சீல் வச்சு பல மாதங்கள் ஆகுது. பல மாதங்களான இந்த வீடு எப்படி இவ்வளவு கிளீனா இருக்கும், பயங்கரமா யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. கண்டிப்பா இங்கதான் இருந்திருக்காங்க, இங்க இருந்து எங்கேயோ ஓடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்கன்னு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தனித்தனியா பிரிஞ்சு தேடும் போது 2 போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க தான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு தேடி வரும்போது அக்காவும் தங்கச்சியும் வந்து நிறைய காசை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்களை நீங்க பார்க்கல, எங்களை அமைதியா விட்டு போனீங்க அப்படின்னா இந்த காசும் கிடைக்கும், நீங்க மாசம் மாசம் கூட காசு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது காசை வாங்கிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் போகும்போது தான் ஒன்னு யோசிக்கிறாங்க, ஒரு சாதாரண கேஸ், இவங்க வேற ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு பையனை அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க, அதுக்கப்புறம் தப்பிச்சும் ஓடி வந்திருக்காங்க. இதுக்காக போயிட்டு இவ்வளவு எக்கச்சக்கமா காசு கொடுப்பாங்களா? இவங்களுக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமான மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் கிளம்பி டீம் எல்லாம் கூப்பிட்டு அந்த கேம்ப் பங்களா வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தரவா செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு மண்ணு வந்துட்டு அப்படியே லூசா இருக்கு, என்னமோ தோண்டி புதைச்ச மாதிரி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. வல்ச்சர் வேற சுத்திட்டே இருக்கு, என்ன இங்க ஏதோ புதைச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்கும்போது பார்த்தா 2 டெட் பாடி. இந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொக்கா மக்கா அப்படின்னா டெட் பாடியை புதைச்சிட்டு இவங்க வந்துட்டு நிறைய பேரை கொலை பண்ணிட்டாங்க போல, அதனால தான் தப்பிச்சு போக பாக்குறாங்க, நமக்கும் காசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த போலீஸ் கன்னோட கிளம்பி போறாங்க. போயிட்டு பார்க்கும்போது அக்கா தங்கச்சி 2 பேரையும் ஆளக்கானும். அந்த பெண்களும் அதுக்கப்புறம் குக்கையும் மட்டும் அங்க அடைச்சு போட்டு போயிருக்காங்க. அவங்கள மட்டும் காப்பாத்துறாங்க. மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. மத்தவங்க எல்லாம் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அடைக்கப்பட்டிருக்கிற குக்கு கிட்டையும் அந்த பெண்கள் கிட்டையும் கேட்கும் போது ஏதோ அமெரிக்கா போறேன் அப்படின்னு சொன்னாங்க. மத்தபடி எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னா தெரியல அப்படின்னு சொல்லும் போது உடனே ஒரு டீம் கிளம்பி எந்த வழியாலாம் அமெரிக்கா போக வாய்ப்பு இருக்கோ, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போய் தேடும் போது இவங்க வசமா மாட்டிக்கிறாங்க. புடிச்சு
கொண்டு வந்துட்டாங்க. இந்த டீமுக்கு உடந்தையா இருந்த எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. கேப்டனு, அங்க இருந்த வேலையாட்கள், அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின், அவங்க தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைது பண்ணிட்டாங்க. இந்த பெண்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க என்னதான் பிராஸ்டியூட்டா இருந்தாலும் இவங்க வந்துட்டு ஒத்துக்கு தான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் அக்காவும் வந்துட்டு இவங்களை நல்லாவே பார்த்திருப்பாங்க. இவங்க கஷ்டப்படும் போது சரியா பார்த்திருக்க மாட்டாங்க தான். இப்போ இவங்க கஷ்டப்படும் போது நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அப்ரூவரா மாறி இவங்க என்ன பண்ணாங்களோ அதை டபுளா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, 2 பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, கண்ணில் பாக்குற எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. கடைசியில நம்ம ஹீரோயினும் அக்காவும் சேர்ந்துட்டு ஒரு சீரியல் கில்லிங்கே பண்ணிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு ஊர் முழுக்க பேசப்பட ஆரம்பிக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லையா. நம்ம ஹீரோயினுக்கும் அக்காவுக்கும் வந்துட்டு 35 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனு மத்தவங்களுக்கு எல்லாம் 20 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க என்ன மாதிரியான குற்றம் பண்ணாங்களோ அதுக்கேத்த மாதிரி தண்டனை எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடைசியா ஒருத்தர் பேட்டி எடுத்தாரு பாத்தீங்களா, அந்த ரிப்போர்ட்டரை காமிக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டர் தான் வந்துட்டு இவங்க எல்லாம் கைதானதுக்கு அப்புறமா வந்து பேட்டி எடுத்திருப்பாரு. பேட்டி எடுத்ததன் மூலமா இவங்க என்ன சொன்னாங்களோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு கற்பனை எல்லாம் கலந்து ஒரு புக்கா எழுதியிருப்பாரு. அந்த புக்கை மையமா வச்சுதான் இந்த சீரிஸே எடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இது எல்லாமே உண்மை சார்ந்த கதை. அதாவது உண்மையா நம்ம பார்த்த மாதிரி 3 சகோதரிகள் கிடையாது, 4 பேர் இருந்திருக்காங்க. அவங்க 4 பேரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா சாப்பாட்டு கூட வழி இல்லாம மெக்சிகோல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. வேற வழியே இல்ல, பிராஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சாங்க. 4 பேருமே ஸ்டார்டிங்ல பிராஸ்டிடியூஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்மளே இந்த மாதிரி நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பெரிய அளவு மாறி இருக்காங்க. நமக்கு சீரீஸ்ல வந்துட்டு சைமன் சொல்லியிருப்பான், அதாவது சாராவுடைய பாய் ஃப்ரெண்டு சைமன் தான் வாயை விட்டு மாட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியல் டைம்ல இந்த அக்கா தங்கைகள் சேர்ந்துட்டு பிராத்தல் ஹவுஸ் 4-5 கிடையாது, எக்கச்சக்கமா அந்த நாடு முழுக்க நடத்திருக்காங்க. அதுல ஏதோ ஒரு மாமா பையன் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டும் போது அவன் வளரி இருக்கான். அவன் மூலியமா தான் எல்லாமே தெரிய வந்திருக்கு மக்களே. படத்துல வந்துட்டு நமக்கு ஒரு 4-5 பெண்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா ரியல் டைம்ல உண்மையான கதையில கிட்டத்தட்ட 100 பெண்களுக்கு மேல இறந்து போயிருக்காங்க மக்களே. அந்த 100 பெண்கள் எப்படி இறந்து போனாங்க, இவங்களா கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல அங்க வந்து கஸ்டமர் கொலை பண்ணாங்களா, அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து 100 பேரு. இப்போ இந்த படம் முடியும் போது உண்மையான போட்டோகிராஃப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தையும் ஆட் பண்றாங்க. அதோட இந்த சீரிஸோடைய கதையும் முடியுது மக்களே. உங்களுக்கு இந்த மாதிரி சீரிஸும் பிடிச்சிருக்கா, நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சீரிஸும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.